பிடிச்சிருக்கல நீ? வெட்டிங் நைட்டா? ஆமா, நீ அண்ணாக்காகவும் உங்களுக்காகவும் நான் 5 ஸ்டார்ல ரூம் புக் பண்ணிருக்கேன். நான் யார் கூடவோ எங்கேயும் போக மாட்டேன். பவி, இதெல்லாம் வேண்டாம். ஷாலினி பாவம் டயர்டா இருப்பாவ, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நான் என்னோட ரூமுக்கு போறேன். நீ ஷாலினியை பக்கத்துல இருந்து பார்த்துக்கோ. அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு. Why are you doing this? ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ற? இந்த வெட்டிங்ஸ்ல உனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் இப்ப கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சுல. இது பேர் ஷாலினி, நம்ம ஃபேமிலி இதுக்கு முன்னாடி உன்னதான் டிபெண்ட் பண்ணி இருந்தது, இப்போ உன்னதான் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்கு. எங்க லைஃப் ஆல்ரெடி டிஃபிகல்ட்ஸா இருக்கு. உன்னாலதான் இன்னைக்கு நாங்க எங்க தங்க எங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. நீ தப்பா நினைச்சுக்காத. நீ இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணினா அப்புறம் அவ்வளவுதான். அம்பிகாவோட எல்லா கோவமும் எங்க மேலதான் காட்டுவா. அப்புறம் எங்க லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். புரிஞ்சுக்கோ. இது பார் ஷாலினி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காத. நீ பேசாம இந்த மாதிரி நினைச்சுக்கோ. நீ ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிக்னிக்ஸ் போற மாதிரி நினைச்சுக்கோ ஷாலினி. யோசிச்சு பாரு, 2 வருஷம் ஆச்சு நாம யாரும் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்த்தது இல்ல. நான் வந்து நீ ஃபீல் குட் ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். பட் தி ட்ரூத் இஸ், கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்ப வாழ்ந்துதான் ஆகணும். சூப்பரான ஐடியா. பசி வேற வயித்த கிள்ளுது. இந்த சிந்து எங்க தான் போய் தொலைஞ்சா? சிந்து, நீ இங்கதான் இருக்கியா? நீ ரொம்ப நல்லவ. நான் சொல்லாமலே எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்காக ஒண்ணும் இல்ல, ஷாலினிக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஷாலினிக்காக? இது மாயாஜால ஜூஸ். இத செஞ்சு நம்ம எல்லாரோட ஃபியூச்சரும் நான் செக்யூர் பண்ண போறேன். ஜூஸ் வச்சா? இது ஒன்னும் சாதாரண ஜூஸ் இல்ல, மாயாஜால ஜூஸ்னு சொல்றல. இத குடிச்சா ஷாலினியும் ரவியும் அப்படி நெருக்கமாயிடுவாங்க. குடு சிந்து. ஆமா, இது பாருங்க. இது என்ன? இதாங்க நான் சொன்ன அந்த மாயாஜால ஜூஸோட பவுடர். நம்ம ஹாப்பி மேரிட் லைஃபோட டாப் சீக்ரெட்ஸ். இனிமே இது ரவி ஷாலினியோட ஹாப்பி மேரிட் லைஃப்க்கு டாப் சீக்ரெட் ஆக போகுது. எப்படியாவது இந்த பவுடரை ஜூஸ்ல கலந்து நம்ம ஷாலினியை குடிக்க வச்சிடணும், அவ்வளவுதான். எனக்கு குடிப்பியா அதே ஜூஸா? அதே ஜூஸ் தான். இது குடிச்ச அப்புறமா நீங்க நினைச்சாலும் வேற ஒரு பொண்ணு கிட்ட உங்களால நெருங்க முடியாதுல்ல. இப்ப இந்த ஜூஸ் ஷாலினி குடிச்சானா அவ அந்த சிவாவை மறந்து போயிடுவா. அப்புறம் ரவிய தனக்கு அடிமையாக்கிடுவா. அப்படின்னா நான் உனக்கு அடிமையா? இல்ல, நான் தானே உங்களுக்கு அடிமையா இருக்கேன். சரி, எனக்கு ஞாபகம் இருக்கா? இத குடிச்சுதான் நமக்கு 3 பசங்க வரிசையா பிறந்தாங்க. இப்ப ஷாலினி இத குடிச்சானா அதுக்கப்புறம் ரவிக்கு ஷாலினிக்கு வரிசையா பசங்க பிறப்பாங்க. நம்ம ஃபியூச்சர் சீக்ரெட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். பாவம் அந்த ரவி. இன்னைக்கு ராத்திரி அவன் என்ன அவஸ்தைப்பட போறானோ அவனுக்கே தெரியாது. கடவுளே, ரவியை எப்படியாவது காப்பாத்த இந்த சிந்துகிட்ட இருந்து. நான் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். நான் என்ன ஆசைப்படுறேனோ அது நடக்கவே இல்ல. ஓகேயா, அட்லீஸ்ட் நீ ட்ரை ஆவது பண்ணியே. ஆனா நீ ஆசைப்பட்டினா நான் உன்னோட அண்ணனை ஷாலினி கூட சேர்த்து வைக்க முடியும். என்ன சொல்ற? நிஜமாவா? ப்ளீஸ் ப்ளீஸ் சேர்த்து வைய ப்ளீஸ். இப்படி இல்ல, ஆனா அதுக்காக நீ ஒரு சடங்கு செஞ்சாகணுமே. அந்த சடங்கை நாம எல்லாருமே இப்ப மறந்து போயிட்டோம். செருப்பை ஒளிச்சு வைக்கிற சடங்கு. பொதுவா இந்த சடங்க மாப்பிள்ளையோட மச்சினச்சிங்க பண்ணுவாங்க. பட் திஸ் டைம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ரவியோட செருப்பை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை நீ 15 நிமிஷத்துக்குள்ள அந்த செருப்பை கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா எல்லாத்தையும் மறந்துடணும். நான் என்னோட சிஸ்டரை உங்க அண்ணன் கூட எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அப்படியா? ஒருவேளை அந்த செருப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ தான் அண்ணன் கூட அண்ணியை அனுப்பி வைக்கணும். பட் உன்னால கண்டுபிடிக்க முடியாதே. சேலஞ்ச்? சேலஞ்ச் அக்செப்டட்.